டின்னர் தடக்குள்ள சேர போறதுக்கு எனக்கு ஃப்ளைட்ல வந்ததுனால வயிறு ஒரு மாதிரி இருக்கு. அதனால சமையல் ரொம்ப சிம்பிளா ஒரு வத்த குழம்பு, பிட்லை, மோர் குழம்பு, ரசம், வடை, அப்பளான்னு செஞ்சா போதும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். தாத்தா, எங்க அம்மா நீங்க சொன்ன எல்லாம் சமப்பார். ஒரு நாள் மெனு இல்லை, 15 days ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம். கேஷவ், அம்மா ஃப்ரிட்ஜில் சாம்பார் ஐஸ் பால் மாதிரி வச்சு மைக்ரோவேவ் பண்ணி you to eat right. செல்லாது தாத்தா. எமர்ஜென்சி எமர்ஜென்சி. ஓ, என்னாச்சு? ஏன் நிக்கிறீங்க? ஓ, அங்கிள் பறக்கறாரு. உங்க அப்பா வாங்கி கொடுத்த ஷர்ட்டை இன்னைக்கு அவுட்டிங் போட்டுட்டு போலாம் நான் நினைச்சேன். பாரு எங்க அதிய. வாவு வாவு, சிம்ரன் மாறி இருக்கீங்க. ஏதோ ஆடி கல்வியில் அள்ளிட்டு வந்தது சூப்பரா இருக்குல்ல? வாவ் வாவ், அப்படி சொல்லணும் தாத்தா. அஸ்வின் சித்தி, தெரியாம போட்டுட்டீங்களா? ஏய், என்னாச்சு? ஏன் அவ்வளவு அடிக்கிற? அவ என் பென்சிலை எடுத்துட்டா, அதனாலதான். அதுக்காக you cannot tell Ashwin, she's your sister da. So what? நான் இந்த மூவ கராத்தேல கத்துண்டேன். இதெல்லாம் எனக்கு சரியாவே படல. வந்து இப்போ அம்மா வந்து அவசரமாக சமைச்சு வச்சுட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. தாத்தா பாட்டி வீட்டில் உட்காந்து ஆஸ் யூஷுவல் இன்றைக்கு தமிழ் மாலை சன் டிவி அப்படின்னு பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? அம்பு எப்படி தான் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போகிறாளோ, நான் அங்கே இருந்தால் ஆட்டோவை பிடிச்சிட்டு நான் பாட்டுக்கு கோவிலுக்கு போவேன். இங்கே உட்காந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பாட்டி அழுத்துக்கிறாங்களா? பார்க்கலாமா? ரெடி. ஓகேம்மா, எல்லாம் சமைச்சு டேபிள்ல வச்சிருக்கேன். சாப்பிட்டுங்க, சன் டிவி பாருங்க, ஈவினிங் பார்க்கலாம். இவ்வளோ வேலை செய்து எதுக்கு ஆஃபீஸும் போய் கஷ்டப்படுற? பசங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே, அதான். மாப்பிள்ளைக்கு இங்க தோட்டம் தொழுவின எவ்வளவு தேரும்? தோட்டமா? தொழுவா? அப்பா, எங்க நீங்க இருக்கீங்க? என்னப்பா, ரொம்ப டயர்டா இருக்கா? ஆமா பாட்டி, வெரி டயர்ட். பட் வீக்கெண்ட் தானே. இன்னைக்கு கேஷவ் ஆதித்யா ஸ்லீப்பர் வர்றாங்க இல்லையா, அதை கமிட் பண்ணிடு. எஸ் தே ஆர். மாயா, கேஷவ் ஆதித்யா எத்தனை மணிக்கு வருவா? அவனும் எனி மொமெண்ட் தான். கேஷவ் அம்மா இந்த டைம் தானே சொன்னா. அம்மா, ரொம்ப பசிக்குது. Anything special today? Hello guys, நமஸ்காரம் பாட்டி. அம்மா இப்படிதான் உங்களை brief பண்ண சொல்லியிருக்காங்க. That's nice of you. இது எப்படி இருக்கு? அஸ்வின் சொல்லி கொடுத்தான். எங்களுக்கு ரொம்ப பசிக்குது ஆண்டி. அம்மா, பசிக்குது பசிக்குது பசிக்குது. பாரேடி, இதோ ஹீட் பண்ணிட்டேனே. ரீஹீட்? ஓ நோ, ப்ளீஸ் மா, பாட்டி ஏதாவது பண்ண சொன்னேன். குழந்தைகளா, ஏன் இப்படி கஷ்டப்படுத்தணும்? நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் யோசிக்கலாமே. ஃபேமிலி டைமே இல்லை.
இப்போ இருக்கிறதுக்கு பசங்க எப்படி இருந்தாதான் சாப்பிடுவோமே ஞாபகம் இருக்கா? லீலா சோரா வா அரியாத்தி தாத்தா டுக்கிட்டு மூன் சொல்லுங்க ஆண்டி. எனக்கு எங்க டைம் இருக்கு என்ன சொல்ல? நோ வே ஆல் பி கம்ஃபர்டபிள் நவ. இந்த வீக்கெண்ட் ஏதானுமா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம். நீ என்ன சொல்ற? ஷூர். ஓ நல்லாவே உனக்கு இங்கிலீஷ் வந்துட்டு. தாத்தா பாட்டி இந்த வீக்கெண்ட் எங்க போலாம் சொல்லுங்க போலாம். ஓகே பட் ஆன் ஒன் கண்டிஷன். இந்த வீக்கெண்ட் நம்ம எல்லாரும் வீட்ல ஜாலியா ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த வீக்கெண்ட் வெளிய போகலாம். Can we also join you guys? நிச்சயமா. வீக்கெண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறாங்க, தாத்தா என்ன புதுசா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கறத பார்க்கலாமா? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட ரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். எல்லாரும் எழுந்து பால் குடிச்சிட்டு வாங்க, வாக்கிங் போலாம். ஜாலியா இருந்தது. ஆஃப்டர் வெரி லாங் டைம் இப்பதான் அம்மா சிரிச்சு பேசுறத பாக்குறோம். டைனிங் டேபிள்ல ஹாட் இட்லி சாம்பார் ரெடி. நோ சீரியல், நோ ஓட்ஸ், No egg, no bread, no cereal bar. வாவ் இட்லி ஐ லவ் இட். பார்ட்டினா பார்ட்டி தான். போர்ட் கேம் டைம். வாங்க எல்லாரும் வாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தது. நைஸ் டே, பர்ஃபெக்ட் வெதர், only summer, no winter. மாயா சூப்பரா டிராயிங் பண்றா. she is going to draw. கேஷாவும் நல்லா செஸ் விளையாடுறான். இந்த டேலண்ட்ஸ் எல்லாம் கிளாஸுக்கு போனால தானே வருது, அதனால தானே அனுப்புறோம். அந்த டேலண்ட்ஸ் உனக்கே தெரியலைன்னா என்ன யூஸ்? வீக்கெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபேமிலி கேம் நைட்டு ஒரு வீக்கெண்ட் வச்சுக்கலாமே. எல்லாம் தெரிஞ்சாலும் அம்மா அப்பா ரெக்கனைஸ் பண்றதுல வர திருத்தி கோல்ட் மெடல் கொடுத்தாலும் வராது. தாத்தா பாட்டி Bill said தாத்தா பாட்டி you both read my mind today. சரி சரி, நெக்ஸ்ட் வீக் நம்ம எல்லாரும் நயாகரா ஃபால்ஸ்க்கு போகலாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அங்க ஒரு ஸ்ட்ரீட் பேர் நம் சிவாஜி கணேசன் பேர் வைக்க போறங்களாமே. சிவாஜி கணேசனா? மாசு கழிச்சி அரிசி மாவு தோல